மத்திய அரசு அலுவலகத்திற்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரியை பாத்தீங்கன்னா சென்னை துறைமுக பொறுப்பு கழகமானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டவில்லை என சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலை அதற்கு சென்னை மாநகராட்சி சார்பாக வருவாய்த்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக 10 கோடிக்கு மேலானது இந்த ரூபாய் நிலையில் இருப்பதாகவும் உடனடியாக அதனை செலுத்த வேண்டும், எனவே குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் வரி செலுத்த வேண்டும் என நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் அதனை தவறும் பட்சத்தில் மாநகராட்சி சட்ட ரீதியான நடவடிக்கை நிர்வாகத்திற்கு எதிராக எடுக்கும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இன்று காலை துறைமுக பொறுப்பு கழகத்தினுடைய முக்கிய அலுவல் கட்டிடத்திற்கு இந்த நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை துறைமுக பொறுப்பு கழகம் என்று பல்வேறு பல தூர கிலோமீட்டர் அளவில் பறந்து விரிந்த ஒரு இடமாக பார்க்க முடியுது. அதற்கு 3 ஆண்டுகள் இந்த சொத்து வரி என்பது 10 கோடி என வரி இன்னும் கட்டாததன் காரணமாக மாநகராட்சிக்கு வரி இழப்பு ஏற்படும் என சொல்லி அதிகாரிகள் அடுத்தடுத்த பல்வேறு நோட்டீஸுகள் அனைத்து கட்டடங்கள் அதே போல துறைமுக பொறுப்பு கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில 15 மண்டபங்கள் இருக்கிறது. அதுல கமர்ஷியல் பில்டிங் அதே போல பள்ளி கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கட்டிடங்களும் சொத்து வரி செலுத்துவது தாமதமாக ஏற்படுவதன் காரணமாக மாநகராட்சியோட வருவாய் குறைந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டு குறைந்து காணப்படுவதன் காரணமாக இந்த நடவடிக்கையை மாநகராட்சி தொடர்ந்து எடுத்து வருவதன் முன்னோட்டமாக இந்த துறைமுக பொறுப்பு கழகத்திற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது என்பது முக்கியத்துவமாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.